ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ரிசப்ஷனில் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்துருப்போம். இனிமேல் தான் ரூமுக்கு போக போகிறோன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிஜாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ரூம் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக நல்லா இருக்குதுங்கக்கா. நான் தான் அப்போவே சொல்ல தானே செஞ்சேன் மலை. நான் நல்லா 2 பங்க் பெட் இருக்கிற மாதிரி, பசங்க இந்த குட்டி பெட்டில் படுத்துக்கிற மாதிரியும் நம்ம இந்த பெரிய பெட்டில் படுக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி கேட்டிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுக்கா இந்த மாதிரி பங்க் பெட்டில் நான் மேலே படுத்து. நானே இந்த மேல் பங்க் பெட்டில் படுத்துக்கிறேங்க்கா. இருக்கட்டும் மலர், நீயே படுத்துக்கோ, அதில் என்ன இருக்குது. அத்தை, ஆமினாம்மா, பசங்களா எல்லாரும் வாங்க, ரூம் சூப்பராக இருக்குது, வாங்க வந்து படுங்க. பரவாயில்லையே, ரூம் நல்லா பெருசாக இருக்குதுங்களே. அட ஆமாம், ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது. பசங்க எல்லோரும் இந்த ஹோட்டலை சுற்றி பார்க்க போகிறேன்னு போயிட்டாங்க. நம்ம எல்லோரும் இடத்த பிடிச்சி படுக்கலாம், பசங்களும் வந்துடுவாங்க. நான் எப்படினாலும் மேலே தான் படுப்பேன். என்னது நீங்கள் இந்த ஏணிப்படியே மறைச்சிட்டு நிற்கிறீங்க, எல்லோரும் நவுளுங்க, மேலே போய் படுத்துற வேண்டிதான். அக்கா, நான் சொன்ன மாதிரி நானும் மேலே தான்க்கா படுக்க போகிறேன். பாரு, முதல்ல இடத்த பிடிச்சி படுத்துட்டா. இங்கே பாரு என் மருமவளை, சின்ன பிள்ளை மாதிரி பங்க் பெட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு ஓடிடுச்சு. என் மலரு மொவ வேணாமா? ஐயோ அத்தை, சின்ன வயசுலலாம் படுத்துது, அதனால தான் ஆசைப்பட்டு ஓடி வந்துட்டேன். பிள்ளைய கொண்டாங்க. நான் வீட்லேயும் மேலே தானே படுப்பேன். ஸோ நான் இங்கேயும் மேலே தான் படுப்பேன். நான் அன்னி கூடயும் அக்கா கூடயும் மேலேயே படுத்துக்கிறேன். ஏன் இன்னும் 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கு எப்படி கீழே இடங்காணும்? அந்த பெட்டில் 2 பேர் படுத்துக்கிட்டாலும் அவங்க ஃப்ரீயாக படுக்கட்டும்பா. பிள்ளை வேற படுத்துருக்கா பாரு லாவண்யா, நீ கீழே வா. இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. சரி இப்போ நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரி, கீழே படுக்கிறது நல்லா தான் இருக்குது. நானும் இங்கே கீழே படுத்துக்கிறேன், எனக்கு மேலே தான் செட் ஆகாது. இப்போ தான் நீ ஃப்ரீயாக இருக்கு. இவ போனவுடனே நானும் கீழே படுத்துக்கிடுவேன். நம்ம 2 பேர் வேணா இங்கே கீழே படுத்துக்கிடுவோம் லட்சுமி, பசங்க எல்லாரும் மேலே படுத்துக்கிட்டோம். நம்ம ஹோட்டலை சுற்றி பார்க்கறதுக்குள்ள இங்கே வீட்டு எல்லாரும் நல்லா ரூமை செட் பண்ணியே தூங்கிட்டாங்களா? ரூம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு ரோஷன், நம்மளும் இங்கே தூங்கிடலாம். இங்கே எல்லாரும் இப்படி படுத்துட்டீங்க, எங்கள் 2 பேருக்கும் இடமே இல்லை. எனக்கு ஒரு ஐடியா இருப்பா, நம்ம எல்லாம் இப்படி படுக்கலாம். இப்படி படுத்தா எல்லாத்துக்குமே இடம் காணும் தானே? ரோஸ் சொல்லுது சரிதான், இப்படி படுப்போம். இப்போ எல்லாத்துக்கும் கரெக்டாக இடம் காணிடுச்சு. யார் அது? ரொம்ப நேரமா கதவை தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. யாருன்னு போய் பார்க்கலாமா? ஐயோ, இந்த இருட்டுக்குள்ள போக வேற பயமா இருக்குதே. ஆனா ரொம்ப நேரமா யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதே. சரி, யாரும் இருக்க மாட்டாங்க, கண்ணை மூடி தூங்கிடலாம். என்ன ரொம்ப அதிகமாக கேட்குது? யாரையாவது எழுப்பலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஏ ரோசக்கா, ரோஷன் அண்ணா யாராவது இருந்தீங்களே, என்ன எல்லாரும் இப்படி தூங்குறாங்க? சரி, நம்மளே போய் பார்க்கலாம். பயமா வேற இருக்குது. ஓகே, போய் பார்ப்போம். ஓ, ரிசப்ஷன் ஆயிட்டியா? நான் கூட யாரோ நினச்சி பயந்தே போயிட்டேன். சாரி பாப்பா, நைட் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பயந்துட்டியா? அது ஒன்றும் இல்லை, யாருமே சாப்பிடாமே தூங்கிட்டீங்க, அதான் சாப்பிடலையா, ஏதாவது வேணுமான்னு கேட்க தான் வந்தேன். நாங்கள் எல்லாரும் அப்போவே தூங்கிட்டோம், என்னே சாப்பிட்டு தான் வந்தோம். அதனால தான் நாங்கள் நாளையிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். ஓகே பாப்பா. இந்த ரிசப்ஷன் நைட் நேரத்தில் வந்தால் மயம் கொடுத்துவாங்களா? நான் பயந்தே போயிட்டேன். விசாரி தூங்குவோம். என்னலாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற யாரும் இல்லை, நம்ம மட்டும் என்ன விளாடுறது? அங்கே ஏதோ பால் மாதிரி ஒன்று இருக்கு, அது என்னன்னு போய் பார்க்கலாம். ஐயோ, என்னது அது? பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஐயோ, யாராவது வாங்களே, தலை தலை தலை. ஐயோ, யாராச்சும் வாங்களே, தலை தலை தலை. என்னாச்சு 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 மீனா, ஏன் இப்படி கத்துற? யார் இப்படி கத்துறது? என்னமா ஆச்சு? ஹே மீனா, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? யார் இப்படி கத்துறது?
யாருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? இங்க பாரு, நீ கத்துன கத்துக்கு எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. என்னாச்சு மீனா உனக்கு? கனவா? இல்லம்மா ஒரு கெட்ட கனவு, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. கனவு கண்டதுக்கா இப்படி கத்துற? போய் பாடு, தண்ணி குடிச்சிட்டு. ஓகேம்மா. ஏன் நமக்கு மட்டும் ஒண்ணு ஒண்ணா தோணுது? பசங்களா எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு படுங்க, நாளைக்கு போய் சுற்றி பார்க்கணும்ல, ஜாலி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சுற்றி பார்க்கலாமா? ஓகே மஸ்ட் பை, see you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.